தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த சின்னத்திரையின் மூலமாக உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சனி பயிற்சியினுடைய பலன்கள் 2.5 ஆண்டு காலம். திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் இந்த வருடம் ஜனவரி மாதம் 26ஆம் நாள் சனி பயிற்சியாகி மகர ராசிக்காரர்களுக்கு விரயச்சனியாக 12ஆம் பாவகத்துக்கு வர இருப்பதால் இந்த 2017ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த பல நிகழ்ச்சிகளில் மகர ராசிக்காரர்களுடைய குணங்கள், அவங்களுக்கு ஏற்பட்ட சுகதுக்க அனுபவங்கள் எல்லாம் ஒரு 4-5 வீடியோக்களில் நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்காதவர்கள் அதை பாருங்கள். அதை பார்த்தவர்களுக்கு இப்போது வாட் இஸ் நெக்ஸ்ட், இந்த வரக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இந்த 2017ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், இந்த 2.5 வருஷமும் நம்ம எப்படி இருந்தால் மேன்மை அடையலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். இந்த 20 நிமிட வீடியோவில் நாம் எதிர்காலம் பற்றி இப்போ தான் பேச போகிறோம். குணங்கள் பற்றியும் உங்களுடைய சிந்தனைகள்லாம் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு, அதை பார்த்துக்குங்க. தற்சமயம் உங்களுக்கு 7.5 நாட்டு சனி ஆரம்பம் அப்படின்னு வரும்பொழுது உடனே அதை எண்ணி பயந்து அதை நாம் அழுது விடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியே இந்த சனீச்சரன் தான். அந்த சனி அப்படிங்கிறது ராசிக்கு அதிபதியாக சனீச்சரன் அப்படின்னாலே மந்தம்னு அர்த்தம். மந்தன் என்ற சனி மிகவும் இந்த 360 பாகையை சுற்றி வர்றதுக்காட்டியும் ராசி மண்டலத்தை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க. அந்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி ஒரு ராசியை கடக்கும். அப்போ இதுக்கு பேர் மந்தன், அதாவது சனைச்சரன். சனி ஈஸ்வரன்லாம் கிடையாது, சனைச்சரன் அப்படிங்கிறது தான் பேர். அப்போ மந்தகதியில் செல்லக்கூடியவன் அப்படின்னு பேர். சரி, இந்த மந்தகதியில் செல்லக்கூடிய சனீஸ்வரன், அந்த சனீஸ்வரன் உங்களுக்கு ராசிக்கு 12இல் வரும்பொழுது என்ன நிகழும்? அப்போது உங்களுடைய ஒவ்வொரு செயல்களில் மந்தம், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளில் முடக்கம், தடைகள், தாமதம் இதெல்லாம் ஏற்படுத்தும். அதை தான் 7.5 நாட்டு சனின்னு சொல்கிறோம். அந்த விரய சனி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த காலத்தை நம்ம விரயம் பண்ணுறது, கால விரயம், அதுதான் உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் முதல் 2.5 ஆண்டு காலம். இதை ஒவ்வொரு சோதரர்களும் தமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு உங்களுக்கு அதை சொல்லும் பொழுது வித்தியாசங்கள் ஏற்படுகிறது. அதாவது என்னுடைய பார்வையில் நான் கண்ட சனீஸ்வரன், நான் அனுபவித்த சனீஸ்வரன் இப்படித்தான். விரயச்சனியா, விரய செலவு ஏற்பட்டு தான் தீரும், அது மாற்ற முடியாது. அந்த விரயத்தை சுபவிரயமாக மாற்றுவது உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியினுடைய அடிப்படையில் தான். எந்த திசை உங்கள் லக்ன ரீதியாக எந்த திசா புத்தி நடந்துகிட்டு இருக்கிறதோ அது நல்ல விதத்தில் இருந்தால் அந்த 7.5 நாட்டு சனி என்பதே எடுபடாது. ஒரு நல்ல புதன் திசை அல்லது நல்ல குரு திசை, ஒரு நல்ல சுக்கிர திசை நல்ல இடத்திலிருந்து திசையை நடத்துமேயானால் 7.5 நாட்டு சனி என்றால் என்ன என்று கேட்கலாம். அதனால் 7.5 நாட்டு சனி என்று எல்லாரையும் பாதிக்காது. அப்படிலாம் பாதிச்சதுன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 60 கோடி பேர் ஒரு ராசிக்காரங்க இருக்காங்க. அப்போ 3 ராசிக்காரங்களை அட்டன் டயத்தில் அட்டாக் பண்ணும். அப்போ 180 கோடி பேருமே அவுட்டு. அப்போ என்ன ஆகும்? சனி சிலருக்கு அல்லது பலருக்கு சில சுக துக்க அனுபவங்கள் கஷ்டமானதாகவும் அவமானப்படக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது தான். இது அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடியதான். 7.5 நாட்டு சனியில் கொஞ்சம் அது ஹைலைட் பண்ணக்கூடியது, அவ்வளோதான். அந்த ஹைலைட்டாக உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும், தேவையில்லாத உறவுகள் பகையாகும், நண்பர்கள் உங்களுக்கு ஆப்போசைட் ஆவார்கள். நாம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறோம், புதுசாக வேறு பிஸ்னஸ்லாம் தெரியாத தொழில்களெல்லாம் இறங்கி நம்ம நஷ்டத்துக்கு ஆளாம். தெரிந்ததை விட்டவனும் கெட்டான், தெரியாததை தொட்டவனும் கெட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் தெரியாத தொழிலில் நீங்கள் ஏன் மகர ராசிக்காரர்களே ஈடுபடுறீங்க? அப்புறம் நீங்கள் எனக்கு தெரியாத தொழில் எதுவுமே கிடையாதுங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க, அதானே? தெரியுது எனக்கு. மகர ராசிக்காரங்க ஏகலைவன், எல்லாம் தெரியும். இந்த உலகத்தையே கரைச்சி குடித்த ஆட்கள் யாருன்னா மகரம். இந்த மகரத்துக்கிட்ட நிரம்பி கிடக்கிற திறமைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை அடுத்தவங்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள். அதனால தான் உங்கள் ராசியை தியாகத்தினுடைய மொத்த உருவம்லாம் சொல்லியிருக்கு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி.
மேற்கத்திய ஜோதிடம் வந்து மகர ராசியை தியாக ராசி என்று சொல்கிறது. ஏன் அப்படின்னா இவர்கள் நல்ல கிங் மேக்கர்கள், பிரதியாரை உருவாக்கி விடுவதில் வல்லமை வாய்ந்தவர்கள். அப்போ வந்து உங்களுக்கு என்னவாகிடுது, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு பயன்படுறீங்க, அடுத்தவங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் பேட்டர்ன் போட்டு கொடுக்குறீங்க. உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியாமலேயே தவிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டேங்கிறீங்க, நிலையாக ஒரு தொழிலை செய்ய மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழிலில் கான்சன்ட்ரேஷனை செலுத்துறீங்க. அதே மாதிரி ஒரே அதை பாருங்க, எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கும். இந்த ரோட்டில் போயிட்டுருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் நமது மனைவியாக முடியாது. யாராவது ஒரு பெண் தான் நமக்கு மனைவியாக ஆக முடியும். நம்முடைய மனைவியுடன் தான் நாம் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடியும். இவள் தான் எனது மனைவி என்று அதுபோன்று ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அதுபோன்று எதையாவது ஒரு தொழிலை நல்ல ஸ்ட்ராங்காக இந்த தொழில் தான் எனக்கு என்ன நினச்சி இறங்கணும். இந்த 7 நாட்டு சனியில் ஸ்ப்ரெட் ஆகுறீங்க. ஏன்னா உங்களுக்கு சமுத்திரம் மகரம்ங்கிறது அது ஒரு ஆழி, மகர ஆழி. ரிக் வேதம், எஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களில் அதர்வண வேதத்தை குறிக்கக்கூடியது. அதர்வண வேதம் இருக்கும் இடமாக கருதப்படுவது. எனவே இது வந்து இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் குறிப்பதால் இந்த இந்திய நாட்டிலே 6 மதங்கள் உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் நம்ம சொன்னோம் கடந்த நிகழ்ச்சியிலலாம். அப்போ அதிகமான மதங்கள் இங்கே தான் உருவாச்சு அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த மகரத்தில் பிறந்தவங்கள்ட்ட தான் நிறைய டேலண்ட், திறமைகள் நிறைய இருக்குது. பட் உங்களுக்கு 7 நாட்டு சனியில் வரும்போது அதுக்கெல்லாம் சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் எல்லாம் நீங்கள் கடந்து வரணும். அப்போ என்ன செய்யணும், பல பேட்டர்னை போடாதீங்க, ஒரே பேட்டர்ன் ஜெயிச்சிடலாம். பேட்டர்ன் தெரியலையா, வாங்க என்கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள். தற்சமயம் உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குதோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டர்னை நான் போட்டு தரேன். 100% சக்ஸஸ். சார், ஒரு ஆசிரியருக்கோ அதே மாதிரி ஒரு மருத்துவருக்கோ ஒரு சோதிடருக்கோ ஒரு 7 நாட்டு சனி பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் பெரும்பாலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன், அவர் தம்முடைய தொழிலில் வேணால் சில நேரங்களில் கவன பிசகாக காரணமாக பாடத்தை மாற்றி சொல்லியிருக்கலாம், மாத்திரையை மாற்றி கொடுத்துருக்கலாம், ப்ரிடிக்ஷனை மாற்றி சொல்லியிருக்கலாமே ஒழிய, யாராவது 100ல் ஒருவர் அதாவது வந்து இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமே ஒழிய, மீதி எல்லாமே வந்து அவர் ஒரே துறையை நன்றாக அவர் வந்து தன்னுடைய கடமையாக அனுதினமும் அதை எடுத்து செய்யும் பொழுது எந்த அஷ்டமச்சனையும் எந்த 7 நாட்டு சனியும் ஒரு ஜோசியரையெல்லாம் பாதிக்கவே பாதிக்காது. ஆனால் ஏதாவது வந்து வெளிவட்டாரத்திலிருந்து வரக்கூடிய வெளியிலிருந்து, அதாவது அகத்தாக்கம் புறத்தாக்கம்னு 2 இருக்குது. புறத்தாக்கத்தினால் வரக்கூடிய துன்பங்கள் ஏதாவது வந்திருக்கலாமே ஒழிய அகத்தாக்கம் என்று ஒன்று அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அது இருந்தால் அவர்களால் சிறப்பாக செயல்பட முடியாது. ஏனென்றால் அவர் ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறார்கள். சோதிடம், மருத்துவம் இந்த மாதிரி உள்ளவங்களாம் ஒரே கான்சன்ட்ரேஷன். ஆசிரியர், அதே மாதிரி வந்து இவங்க அட்வொகேட், இவங்க எல்லாமே அவங்களாம் அதான் ஃபீல்டு போக மாட்டாங்க. அதனால் இந்த மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அட்வொகேட்டாகவும் இருப்பாங்க. ஒரு சட்டங்களை உருவாக்குறது அவங்க தான், அந்த சட்டத்தினுடைய ஓட்டையை கண்டுபிடிச்சி உடைக்கிறது அவங்க தான், புதிய விதியை உருவாக்குறது அவங்க தான், ஒரு விதியை தளர்த்த செய்கிறதும் அவங்க தான். அப்போ என்னவாயிடுறாங்க, மகரத்தானுடன் வழக்கிடையில், இது பழமொழி. அப்போது உங்களோட யாருமே வந்து வழக்கு போட்டு ஜெயிக்க முடியாது. அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட பல வழக்குகளை வந்து நீங்கள் சந்திப்பீங்க. அதில் நீங்கள் கண்டிப்பாக போராடுவீங்க, வெற்றி அடைவீங்க. சரி, இந்த வழக்கே வாழ்க்கையா, வாழ்க்கைக்கு எதனையா வழக்கு, வாழ்க்கைக்கு வழக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த 7 நாட்டு சனியில் உங்களுடைய இயல்பான நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கசமுசான்னு செய்யக்கூடிய பிஸ்னஸ்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தெளிவாக ஜாதகத்தை பார்த்து என்ன தொழில் செய்தால் மேன்மை அடையலாம் என்பதை அறிந்து ஒரே தொழிலில் போங்க, வெற்றி நிச்சயம். மர்மமான மனிதர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் யாருன்னே உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. உங்களை நாங்கள் தேடி இவர் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார். ஒரு சில மகர ராசி, இன்றைக்கி ஒரு மகர ராசி வந்தாங்க பல்லடத்துலேருந்து. அவங்க மனைவி சொல்கிறாங்க, சார் இவ்வளோ லாஸ் பண்ணார்ல சார், கடைசி வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை சார். எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக சொல்கிறார், சார் இத்தனை கோடி ரூபா லாஸ்ன்னு. நான் தான் சொன்னேன், ஐயா மனைவியே மந்திரி, அதுவும் அந்த அம்மா வந்து ஒரு மீன ராசி, நீங்கள் மகர ராசி எல்லாம் ஒரு வசிய ராசிகள் தானே. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லியிருப்பாங்களேன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட நான் எதுவுமே சொல்ல சார். ஏன், நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக சிக்கல்கள் மேலே சிக்கல்கள் எல்லாமே. அப்போ அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா திசாபுத்திகள் கெட்டு போச்சு. மெயினாக ஞாபகம் வச்சுங்க, திசாபுத்தி தான் வந்துட்டு
நீங்கள் ஓட்டுற காருக்கு வந்து பெட்ரோலு, அது இன்னொன்று டயருக்கு வந்து காற்று, ரெண்டும். காற்று கூட சொல்ல வேண்டாம், பெட்ரோல். அதுதான் திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பெட்ரோல் வண்டி ஓடும். திசாபுத்தி கெட்டு போச்சு, கோச்சாரமும் கெட்டு போச்சுன்னா அப்படியே ஒரு இடத்துல கட்டை கட்டி நிப்பாட்டிக்க வேண்டியதான். அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, புரியாத புதிர், மர்மமான மனிதர்கள், அதே மாதிரி நம்ம வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த 7 நாட்டு சனியில் வெளிப்படையாகவும் யதார்த்தமாகவும் எந்த ஒரு விஷயங்களையும் டைரி மென்ஷன் பண்ணி டைரி போட்டு ஒவ்வொரு செயல்களையும் எழுதி பழகுங்க. என்ன செய்ய போகிறீங்க, யாரை சந்திக்க போகிறீங்க எல்லாம் எழுதுங்க, தவறே கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசியே வந்து அது ஒரு சுரங்கம். மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றல்களும் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி ஆக்க சக்தி, அழிவு சக்தி, எல்லா சக்தியும் அங்கே தான். சித்தர்கள் உருவானது, சித்த மருந்துகள் உருவானது, அது ஜோதிடம் உருவானது, இந்த பிரமிடு, ஹீப்ரு பிரமிடு இது உருவானது, அது வர்மக்கலை உருவானது, எல்லாமே அதானங்க. சீனாவில் இன்றைக்கி எல்லாம் இங்கேருந்து போய் தானே அவர் இப்போ நம்ம போதி தர்மர் போனார். அவர்லாம் எங்கேருந்து போனார்? அவர் எல்லாமே நம்ம இந்தியா தானேங்க. இந்த இந்திய நாட்டு வந்து மகரத்தை குறிக்கக்கூடியது. அப்போது மகர ராசியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு பல திறமைகள் இருக்கிறது. அதனால் எல்லா திறமையும் வச்சு நாம் ஏகலைவனாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் 7 சனியில் ஒரு பேட்டர்ன் போடுங்க, தெளிவாக இருங்க, குழப்பிக்காதீங்க, தைரியமாக இருங்க, வெளிப்படையாக இருங்க, நேர்மையாக இருங்க, இன்னொருத்தரை எப்போதுமே கூட வச்சுக்கோங்க. உங்களை பற்றி அவரை அறிமுகப்படுத்த சொல்லுங்கள். பின்னாடி நீங்கள் போங்க, முன்னாடி நீங்கள் போகாதீங்க. அது வந்து உங்களுக்கு நோஸ்கட் ஆகி திரும்பி வந்துடுவீங்க 7:30. உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு மேனேஜரை கையில் போட்டுக்குங்க, ஒரு பிஏ மாதிரி வச்சுக்கோங்க. உங்களை பற்றி அங்கே எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் செகண்டாக போய் இறங்குங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட், எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணி இது கரெக்டாக வருமா தீர்மானிச்சுட்டு அதை பற்றி நல்ல லீகல் அட்வைசர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி, ஏன்னா நீங்களே ஒரு லீகல் அட்வைசர், ஆனால் உங்களுக்கு ஒரு லீகல் அட்வைசர் வேணுங்கிற நான். அப்போது அவங்கக்கிட்ட அவங்களுடைய இதெல்லாம் கேட்டு, அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டு செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். அதே மாதிரி அடுத்தது மகர ராசிக்கார குழந்தைகள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, அதிகமாக அடுத்த வீட்டு பிரச்சனை, அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள்லாம் ஈடுபடாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர். இந்த மகர ராசி பெண்கள் எல்லாமே எல்லா பேட்டர்னும் தெரியும், எல்லா விஷயங்களும் தெரியும். அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பெண்களிடலாம் அமர்ந்து அவங்களுக்கெல்லாம் நிறைய ஐடியா கொடுக்கறது, சஜஷன் கொடுக்கறது எல்லாம் பக்காவாக செய்வீங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா அதனால் நீங்கள் ஏதாவது நல்லதாக வந்து பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கு வந்த கதையாக மாறிடுச்சுன்னு வைங்க. நீங்கள் அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுறதா நினச்சி நீங்கள் சொல்கிற அட்வைஸை அந்த பெண்கள் வேறு விதமாக எடுத்துகிட்டு போய் கலகம் வந்து கடைசியில் அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களோடு நீங்கள் வந்து கருத்து வேற்றுமை ஏற்பட்டு இந்த சொந்த பந்தங்கள், உறவுகள், நட்புகள் இதெல்லாம் பகையாக வந்து முடியும். நமக்கேன் வம்பு, நமக்கே கொஞ்சம் நேர காலங்கள் இப்படி இருக்கும்பொழுது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு நம்ம வேலையை நம்மளுடைய குழந்தைகளை பராமரிக்கிறது, நம்மளுடைய கணவனுக்கு தேவையான இதை செய்வது, இப்படி நம்ம இந்த டயத்தை எடுத்துக்கலாமே. ஏன்னா மகரம் கிங் மேக்கர்னு சொன்னோம். அதில் இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து நம்ம வந்து உறவினர்களோடலாம் போய் அவங்களுக்கு எடுத்து கட்டிக்கிட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சு அவங்கள்ட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்குறதா நினச்சி கடைசியில் அவ பேரோட திரும்பி வந்துடுவீங்க. பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது நல்ல படிக்கக்கூடிய மாணவிகள், நீங்கள் நல்லா டீப் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அந்த கல்வி அப்படிங்கிறது வந்து நல்லா டீப்பாக உட்காந்து இரவில் வந்து உங்களுடைய ஜாதக அடிப்படையில் வந்து இரவில் கண் விழித்து படிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் மகர ராசி நேயர்கள் நீங்கள் வந்து படிக்கும் பொழுது இரவில் கண் விழித்து படிங்க. ஏன்னா மார்க்கை கோட்டை விட்டுறாதீங்க. அதே மாதிரி இந்த வந்து இப்போ 10th எக்ஸாம் வரப்போகுது, +2 வரப்போகுது. மகர ராசிலாம் ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளார ஒரு இலக்குகளை தேர்ந்தெடுத்துக்குங்க. ஜாதக அடிப்படையில் என்ன பண்ணுங்கள், என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கேளுங்க. நீங்கள் உங்கள் லக்னத்தெல்லாம் வச்சு உங்கள் ஜாதகத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், என்ன படித்தால் அதில் நீங்கள் மேன்மை அடையலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் அதே மாதிரி உள்ளவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதன் பிறகு படித்து விட்டு வேலைக்கு செல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் தான் கற்ற படிப்புக்கு தகுந்த மாதிரி தனக்கு வேலை கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு. அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னவாகும் அப்படின்னா, 7 நாட்டு சனியில் படித்தது ஒன்று, வேலை கிடைச்சது ஒன்றா இருக்கும். ஏற்றுக்குங்க, தப்பில்லை. கொஞ்ச நாளைக்கு
கொஞ்ச காலத்துக்கு நமக்கு அனுபவம் தானே கிடைக்கும். நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நமக்கு குரு, ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு வேதம். அதனால் நமக்கு என்ன செய்யணும், எது கிடைச்சாலும் சரி, ஓகே அக்செப்டட். இல்லை முடியாது, நான் படித்ததுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வேலைக்கு போவேன், அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன், என் ரேஞ்ச் என்ன தெரியுமா அப்படின்னு இந்த மகர ராசி பட்டதாரிகள் இப்போ சொல்லக்கூடாது. ஏன்னா உங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி படிக்க வச்சுருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன வேலை கிடைக்குதோ போயிருங்க. அதே மாதிரி இன்னொன்று, 12 ராசிகளில் கடக ராசி, மகர ராசிக்காரர்கள், மீன ராசி, விருச்சிக ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள், இவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டு தொடர்புடையவர்களாக இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அதில் முதலிடம் வாய்ந்தது வந்து மகரம்தான். பிறந்த ஊரிலிருந்து அயலூர் சென்று மேன்மை அடையக்கூடிய ராசிகளில் வந்து முதன்மையானது வந்து மகரம். நீங்கள் பிறந்த ஊர்லேயே பிரகாசிக்க மாட்டாங்க, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இங்கே தான் போவாங்க. அதனால் நாம் திரைக்கடலோடையும் திரவியம் தேடக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அந்த மகர ராசி தமிழர்கள் உலகங்களும் நம்ம பார்க்கலாம், உலகங்களும் பரிணமித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் இந்த 7.5 நாட்டு சனியில் வெளிநாட்டில் வந்து நீங்கள் கிடைச்ச வேலைக்கு போயிருங்க. அங்கே போய் இப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையை 7.5 நாட்டு சனி வரும்பொழுது நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஜாப்பை மாற்ற வேண்டாம். உங்களுக்கு இப்போ இருக்கிற இடத்துல பிரச்சனை வருதா, அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி வெற்றி கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிறதை விட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு 2ஆம் கட்டானா அப்புறம் நீங்கள் திரும்பி ஊருக்கு வந்துடுவீங்க. அதற்கு அடுத்து தொழிலதிபர்கள் அனைவருக்கும் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, மேக்ஸிமம் கமிஷன், ஃபேக்ட்ரி, கான்ட்ராக்ட், இரும்பு சார்ந்தது, வியாபாரம், இது எல்லாமே வந்து புரோக்கரேஜ், இது சார்ந்தது எல்லாமே வந்து மகர ராசிக்காரங்க செய்வாங்க. ரியல் எஸ்டேட், அடுத்தது பில்டிங் ப்ரமோட்டர்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க. கெமிக்கல்ஸ், சுரங்க தொழில், இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்படி நிறைய இருக்குது. நம்ம ஒரே நேரத்தில் இவ்வளோ நேரத்தில் இதில் பேச முடியாதுல்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதெல்லாம் நீங்கள் ஈடுபடும் பொழுது முதலீடு போட்டு செய்கிற தொழிலாக இருந்ததுன்னா ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க. முதலீடே போடாமல் செய்யக்கூடிய தொழிலாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து நீங்கள் செயல்படலாம். அதே மாதிரி நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள் கிடைக்கிறவங்க, நல்ல நண்பர்கள் உள்ளவங்க, அவங்களாம் அவங்கள கரெக்டாக வந்து கீப்பப் பண்ணுங்க. ஏன்னா உறவுகளையும் நட்புகளையும் கெடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த சனி இந்த மாதிரிலாம் கொண்டு வரும். நல்லவர்களை தீயவர்களாக காட்டும், தீயவர்களை நல்லவர்களாக காட்டும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொழிலதிபர்கள்லாம் தான் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை விட்டுட்டு இன்னொரு புது பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன்னு போய் இருக்கிறத பிஸ்னஸையும் அப்படியே டவுன் ஆகி போயிடும், புது பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாதகத்தை பார்த்து நல்ல இதுக்கு உகந்த காலம் இதுதானா அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாத தொழில்களில் ஈடுபடுறதும் தெரியாத நபர்களோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போடுறது, பிஸ்னஸ்லாம் வேண்டாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 7.5 நாட்டு சனியில் விரைய சனின்னு சொல்கிறோம். இந்த விரைய சனி உள்ளார வரும்பொழுது அது எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம், சுக துக்க அனுபவங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த மாதிரியான அனுபவங்களை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. இதே சாதகமாக இல்லைன்னா அதனால் புதிய தொழில்களில் ஈடுபடுறதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி உடல் உபாதைகள், மகர ராசிக்காரர்களுக்கு மனதெல்லாம் வியாதி, உடலெல்லாம் வியாதி கிடையாது. ஆனால் உடலில் வியாதி இருக்கிறது மாதிரி தோணும். ஏன்னா அவங்களுடைய உடல் கட்டுமானம் என்பது அந்த மாதிரி ஒரு கேள்விக்குரியதாக உங்களுக்கு தோணும். அதனால் ஒன்றும் பெருசாக பாதிக்காது, உங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் பெருசாக வராது. சும்மா ஜென்ரல் செக்கப் வயசானவங்களாம் இப்போ எபோவ் 60 உள்ளவங்களாம் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி ரொமாட்டிக் பெயின் இதெல்லாம் வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நேர்களே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். மகர ராசி தியாகத்தினுடைய மொத்த உருவம்னு சொன்னோம், நிறைய விஷயங்கள் ஜனரஞ்சகமாக பேசியிருக்கோம். இன்னமும் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 வருஷமும் பேசினா 1 மணி நேரம் பேசுவேன். அதை வந்து 1 வருஷத்துக்கு மட்டும் 20 நிமிஷம் பேசியிருக்கேன். அதனால் அதிக நேரம் பேசலன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு வருஷமும் பேசும்பொழுது தான் நீங்கள் இன்னமும் அப்பப்போ உள்ள கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் தன்னை மாற்றிக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து நாம் வந்து உங்களுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி, உங்களை பழுதுபார்க்கும் நிகழ்ச்சி, இது வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல. அதனால் நேயர்களே, நீங்கள் வாழ வழியிழந்தவர்கள், வாழ்க்கையை துளைத்தவர்கள்,
முதலாளித்துவம் என்றால் என்ன என்று அறியாதவர்கள், தொழிலாளியாகவே கடைசி வரை இருந்து விடுவோமா என்ற எண்ணம் படைத்தவர்கள், தொழிலில் ஈடுபட்டு அதில் மிகவும் நஷ்டத்திலையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவர்கள், தாழ்வு மனப்பான்மைகள் உடையவர்கள், தற்கொலை எண்ணம் படைத்தவர்கள், நாம் ஏன் வாழ்கிறோம் என்ற விரக்தி மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் அற்றவர்கள், அதே மாதிரி படிக்க முடியவில்லையே என்ற எண்ணம் படைத்தவர்கள், அந்த மென்டல் டிப்ரெஷன் என்று சொல்வார்கள், ஸ்ட்ரெஸ், அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் உடையவர்கள், இவங்க எல்லாமே வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன், ஒன்றா நம்ம வந்து நேரில் சந்திப்போம் அல்லது ஃபோனில் மீட் பண்ணுவோம், ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா? ஏதோ காட் கிரேஸ், கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு ஒரு நல்ல வாக்கு பலிதத்தை கொடுத்துருப்பாரே. ஆனால் அந்த வாக்கு பலிதத்தின் மூலமாக இப்போ ஒரு 17 ஆண்டுகளாக இந்த ஜோதிட தொழிலில் நேர்மையாக யாருக்கும் எந்த பரிகாரமும் செய்யாமல், பரிகாரம் என்ற போர்வையில் பணத்தை பெறாமல், ஏதோ நேர்மையான முறையில் இது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் வழிநடத்திட்டு உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களை வழிநடத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து பயன்படக்கூடிய காலம் ஒரு நாள் வறுமையானால் அந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னாளாக இருக்கட்டும். எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இனி வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.